ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுவைக்கூடம் சேனல். நம்ம சுவைக்கூடம் சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான தொக்கு பண்ண போகிறோம். தொக்கு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வாழைப்பூவை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த வாழைப்பூ மேலே இருக்கிற எதலெல்லாம் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே லேசாக ஒரு நீங்கள் ஆட்டினீங்கன்னா அந்த இதில் அப்படியே வந்துடும். அப்போ நம்ம உள்ளே இருக்கிற பூவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த பூவில் இருக்கிற குடல் நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை கலராக ஒன்று இருக்கும், அது குடலுங்க. அந்த மேலையெல்லாம் இதிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒன்று தனியாக நீட்டிகிட்டு இருக்கும், அது நரம்பு. அதெல்லாம் நம்ம எடுத்து இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வாழைப்பூ தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானவுடனே நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சவுடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாங்க. வெள்ளைப்பூண்டு நல்லா வறுபட்டவுடனே மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாயை நான் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். மீடியம் சைஸான ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளி ஊற்றுறங்காட்டி நம்ம ஒரு பழம் போட்டால் போதுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூ போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், வாழைப்பூ கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து நான் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆயிருங்க. நம்ம வாழைப்பூ தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிடலாங்க. நம்ம வாழைப்பூ தொக்குக்கு புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ நல்லா இந்த புளியெல்லாம் பச்சை வாசம் போல நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டுடலாங்க. நல்லா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணியே கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தொக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வாழைப்பூ கொஞ்சம் எடுத்துருக்கங்காட்டி தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சம் தாங்க போட்டிருக்கிறேன். நீங்கள் வாழைப்பூ எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்குங்க. உப்பு காரமே நீங்கள் அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் அளவாக எடுத்தங்காட்டி 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சுவைக்கூடத்தின் சூப்பரான வாழைப்பூ தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தொக்கு எந்த டிஷ்ஷுக்கெலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசை, இட்லி, ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழைப்பூ துவர்ப்பு சுவையாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி வாழைப்பூ செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் நம்மளுக்கு ஆறுங்க. நீங்கள் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவைக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.